मैंने हमेशा माना है कि बिजनेस शॉर्टकट्स का खेल नहीं होता, ये निरंतरता और धैर्य से आगे बढ़ने का सफर होता है. பயணத்தின் கனவுகள் பெரியதாக இருந்து லட்சியம் உறுதியாக இருந்தால் எந்த ஒரு தடையும் நம்மை சிகரத்தை அடைவதிலிருந்து தடுத்து நிறுத்த முடியாது. SL குரூப்பின் இந்த 100 ஆண்டு கால பயணம் என்பது வெறும் காலம் அல்ல, அது உறுதி, அர்ப்பணிப்பு, போராட்டம், சேவை மற்றும் வெற்றியின் ஒரு இணையற்ற காவியம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கதையை கோயல் குடும்பத்தின் 4 தலைமுறைகள் சேர்ந்து எழுதியுள்ளனர். இதன் அடித்தளம் என்பது ஆளுமை திறன், தொலைநோக்கு பார்வை, ரிஸ்க் எடுக்கும் துணிச்சல், ஒருபோதும் தோற்று போகாத பிடிவாதம், மனிதநேயம் மற்றும் தேசப்பற்று. இந்த விழுமியங்களின் பாதையில் பயணிக்கும் SL குரூப்பின் குரல் இன்று உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இந்தியர்களின் திறமையும் லட்சியத்தையும் உலக அரங்கில் நிலைநிறுத்த வேண்டும் என்ற தீரா பசியும் ஒரு முக்கிய காரணம். SL குரூப்பின் கதை திரையிலிருந்து வானம் வரை உயர்ந்த ஒரு அசாத்தியமான உச்சகட்ட பறத்தல். ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய போராட்ட கதை ஒளிந்திருக்கும் என்பது SL குரூப்பிற்கும் பொருந்தும். இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1926 ஹரியானாவில் ஹிசார் மாவட்டத்தில் உள்ள ஆதம்பூரில் SL குரூப்பிற்கான அஸ்திவாரம் போடப்பட்டது. ஸ்ரீ ஜெகநாத் கோயங்கா அவர்கள் ஒரு சிறிய தானிய கடையை தொடங்கினார். காலம் உருண்டோட தொழிலின் எல்லையும் மெல்ல மெல்ல விரிவடைந்தது. பாதையில் ஏற்ற இறக்கங்கள் வந்தன, தேக்க நிலைகள் வந்தன. அதன் பிறகு இந்த பயணம் டெல்லியை வந்தடைந்தது. தானிய கடையோடு இப்போது டெல்லியின் மோதியாகானில் ஒரு பருப்பு ஆலை இணைந்தது. நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் என காலம் வேகமாக நகர்ந்தது. பிறகு வந்தது அந்த 1969ஆம் ஆண்டு. கோயல் குடும்பத்து சகோதரர்களுக்கிடையே தொழில் பிரிவினை ஏற்பட்டது. இந்த முக்கியமான திருப்பு முனையில்தான் 1970 பிசினஸ் உலகிற்குள் அடியெடுத்து வைத்தார் 20 வயதே நிரம்பிய ஒரு இளைஞன். அவர்தான் சுபாஷ் சந்திரா. ஆரம்பத்தில் அவருக்கு முன்னால் எந்த ஒரு வழிகாட்டியோ அல்லது முன்மாதிரியான பாதையோ இருக்கவில்லை. அவரிடம் இருந்தது எல்லையற்ற தன்னம்பிக்கை, தன் திறமையின் மீது கொண்ட அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் தன் கொள்கைகளை நம்பும் துணிச்சல் மட்டுமே. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், அப்போது அந்த 20 வயது இளைஞனின் பாக்கெட்டில் இருந்தது வெறும் 17 ரூபாய் மட்டுமே. பணம் வேண்டுமானால் குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய மனதிற்குள் கனவுகளின் மிகப்பெரிய பொக்கிஷமே இருந்தது. அந்த 20 வயது இளைஞன் தன் கனவுகளுக்கு சிறகுகளை கட்டி பறக்கத் தொடங்கினார். இதுவரை தானிய வளாகத்திற்குள் மட்டுமே சுருங்கியிருந்த பிசினஸ் இனி மற்ற துறைகளிலும் தன் கொடியை நாட்டப்போகிறது என்பதை காலம் உணர்த்தியது. இதன் தொடர்ச்சியாக 1976 SL குரூப் அதிகாரப்பூர்வமாக உருவானது. SL நிறுவனத்தின் வருகையோடு இந்த தேசம் ஒரு புதிய சிந்தனை, புதிய லட்சியம் மற்றும் புதிய உத்வேகத்தை முதன்முறையாக கண்டது. 1981 SL ப்ரோபேக் லிமிடெட் மூலம் இந்தியா முதல் முறையாக லேமினேட்டட் டியூபுகளை அறிமுகப்படுத்தியது. 1990 மும்பையில் இந்தியாவின் முதல் நவீன பொழுதுபோக்கு பூங்காவான SL வேர்ல்டு தொடங்கப்பட்டது. ஆயிரத்து 1992 இந்தியாவில் முதல் தனியார் சேட்டலைட் தொலைக்காட்சி சேனலான ஜீ தமிழ் பிறந்தது. இது இந்திய பொழுதுபோக்கு துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. அதுவரை சேட்டலைட் தொலைக்காட்சி வணிகத்தில் வெளிநாட்டினருக்கு இருந்த ஏகபோக உரிமையை GTVயின் வருகை உடைத்தெறிந்தது. பல ஆண்டுகளாக பொழுதுபோக்கு துறையின் மகுடமாக GTV திகழ்கிறது. 1994 சிட்டி கேபிள் சேவை தொடங்கப்பட்டது. 1995 நாட்டின் முதல் 24 மணி நேர இந்தி செய்தி சேனலான ஜீ நியூஸ் தடம் பதித்தது. 2000களின் காலகட்டத்தில் SL குரூப் இன்னும் பிரம்மாண்டமாக வளர்ந்தது. கல்வி முதல் DTH வரை, ரியல் எஸ்டேட் முதல் உள்கட்டமைப்பு வரை SL குரூப் தன் எல்லையை விரிவுபடுத்தியது. டாக்டர் சுபாஷ் சந்திரா அவர்களுக்கு வெற்றி என்பது வெறும் பிசினஸ் எம்பையர்ஸை உருவாக்குவதுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. இந்தியர்களின் லட்சியமும் திறமையும் உலக அரங்கில் எங்கும் தலைநிமிர்ந்து நிற்க முடியும் என்பதை நிரூபிப்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. SL குரூப் இந்த லட்சியத்தை நிஜமாக்கி காட்டியது. ஆனால் இந்த 100 ஆண்டு கால பயணத்தில் வெற்றிகள் மட்டுமே கிடைத்துவிடவில்லை.
உண்மை என்னவென்றால் எஸ்எல் குரூப் கடுமையான நெருக்கடியை சந்தித்த எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றிய 5 இக்கட்டான தருணங்கள் வரலாற்றில் இருந்தன. ஆனால் காலம் கடந்தது. இந்த சோதனை மேகங்களும் கலைந்து போயின. எஸ்எல் குரூப்பின் அஸ்திவாரம் நீண்ட கால தொலைநோக்கு சிந்தனையிலும் அசாத்தியமான பொறுமையிலும் கட்டமைக்கப்பட்டிருந்ததால்தான் இது சாத்தியமானது. இந்த பொறுமையும் சிந்தனையும் தான் எஸ்எல் குரூப்பை கடந்த 100 ஆண்டுகளில் A to Z, அதாவது ஆதம்பூர் முதல் G வரையிலான பயணத்தை நிறைவு செய்ய வைத்திருக்கிறது. அதனால்தான் டாக்டர் சுபாஷ் சந்திரா அவர்கள் கூறுகிறார், 100 ஆண்டுகள் என்பது ஒரு மகத்தான சாதனை மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கூட. அதை பாதுகாப்பதும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதும் இந்த நிறுவனத்தை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதும் முக்கியம். இதை உருவாக்கிய மனிதர்களை விடவும் இந்த நிறுவனத்தை அதிக வலிமை மிக்கதாக மாற்ற வேண்டும். இந்த 100 ஆண்டு கால பயணம் என்பது முடிவல்ல, ஒரு தொடக்கம். எஸ்எல் குரூப் வரவிருக்கும் அடுத்த 100 ஆண்டுகளிலும் தேசத்தின் வளர்ச்சிக்கும் மனித நேயத்திற்கும் தன் சேவையை தொடர்ந்து அர்ப்பணிக்கும்.